இவ்ளோ நேரமா அங்க பேசிட்டு இருந்தாங்க. எல்லார் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க. என்னையும் ஒரு மாதிரி லுக்கு விட்டாங்க. இப்போ ரூம்குள்ள போய் தனியா பேசுறாங்களே, ரொம்ப தப்பா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவங்க இவங்களோட கள்ள புருஷனுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. இங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க. அதோட நிப்பாட்ட மாட்டாங்க. நிச்சயமா ஆதாரத்தெல்லாம் அழிக்க சொல்லிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எதுவும் செய்யலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அப்படி எல்லாத்தையும் 2 பேரும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஆமா, பேசாம இப்பவே போய் எல்லா ஃபைலையும் கொண்டு வந்து திவ்யாக்கா கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் இன்னைக்கே செக் பண்ணி பார்க்க சொல்லிடணும். என்ன ஆனாலும் இந்த விஷயத்துல கவிதாவையும் அவங்க கள்ள புருஷனையும் ஜெயிக்க விட்டுறவே கூடாது. வாங்கம்மா. என்னம்மா சண்டே அதுமா இன்னைக்கு ஆபீஸ் வந்திருக்கீங்க? ஏதோ அவசரமான ஃபைலா சார் பார்க்கணும்னு கேட்டாரு, அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பேனேம்மா. பரவாயில்லண்ணே, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா, போய் பாருங்க. ஓ, இதுதான் ஃபைல்ஸ் இருக்கிற இடமா? டீசலை கொட்டி எரிச்சு விட்டோம்னா மொத்த ஆஃபீஸ் அப்படி பத்தி கட்டி எரியும். ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நினைப்பாங்க. இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வராது.